அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சதுரங்கம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழகத்தில் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்து வந்தாலும் இவர்களுக்குள் அடித்த கொள்ளையில் வித்தியாசம் உண்டே தவிர பிடித்த கொள்கையில் வித்தியாசம் இல்லை என்ற குற்றச்சாட்டு மேலோங்கி வருகிறது. இந்த சூழ்நிலையில் திமுக அதிமுக அல்லாத ஒரு அரசு தமிழகத்தில் சாத்தியமா? ஊழலை ஒழிப்பது சாத்தியமா? குறிப்பாக ஊழலுக்கு எதிரான கோபம் என்பது அணையாத நெருப்பா, அரசியல் கணக்கா என்பது குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். விவாதத்தில் பங்கு பெறுவதற்காக பொறியாளர் காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். அதே போன்று திமுகவை சார்ந்த மோகன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வணக்கம் சார். அதிமுகவை சேர்ந்த மாத்துபுதம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். அதே போன்று சமூக ஆர்வலர் சுஃபியான் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். சார், இப்போ காந்தி சார், இப்போ அதாவது பொதுப்பணித்துறையில் கடந்த ஆண்டு யாருக்கெல்லாம் பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்கை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்கப்படுகின்ற பொழுது அதை கொடுக்க முடியாது என்று தற்போது சொல்லப்பட்டதாக செய்தி வந்திருக்கிறது. ஸோ எதன் அடிப்படையில் கொடுக்க மறுக்கிறது அப்படிங்கறத பற்றி உங்களுடைய கருத்து? இருந்த போன்ற அனுபவங்கள் எங்கள் இயக்கத்திற்கும் இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒப்பந்தம், அதாவது அரசும் பணி செய்யக்கூடிய கான்ட்ராக்டருக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் குறித்து நாங்கள் கேட்கிறோம். ஒரு வழியில் சொன்னால் ஆர்டிஐ ஆக்ட் என்பதே ஒப்பந்தங்களை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், வெளிப்படைத்தன்மைக்காக, அதற்காக ஒரு உரிமைக்காக வந்த விஷயம். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் எ கமர்ஷியல் சீக்ரெட்டுங்கிறாங்க. எனக்கு நிறைய கேள்விகள் வந்திருக்கு. கமர்ஷியல், அது எப்படி கமர்ஷியல் சீக்ரெட் ட்ரேட் சீக்ரெட் ஆக முடியும்? ட்ரேட் சீக்ரெட்டுங்கிற ஒரு கிளாஸ்ல அதை ரெஃப்யூஸ் பண்றாங்க. இது நீங்க அப்பீலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய ஆர்டிஐ அப்பீலுங்கிறது இதோட ரொம்ப மோசமா இருக்கு. ஆக அவங்க அப்படி இருக்கிறதுனால தான் இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்க ஒழுங்குமுறை ஆணையத்திலேயே நாங்க இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம். அதாவது மின்சாரம் கொள்முதல் செய்கிறார்கள், அந்த கொள்முதலுக்காக உங்களுக்கு மனு செய்து அப்ரூவல் வந்திருக்கு, அதை பற்றிய தகவல் எங்களுக்கு வேணும்னு சொன்னோம். இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க, 12 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது, சப்ஜூடிஸ் அப்படிங்கிறாங்க. சப்ஜூடிஸ்ங்கிற சமாச்சாரம் ரெகுலேட்டரி பாடியில் வரவே முடியாது. சரி, ஓகே. ஆகையால அவங்க என்னன்னா, இது ஊழலை மறைப்பதற்காக ஆர்டிஐ ஆக்டை முடமாக்குகிறார்கள் என்பது ஒரு ஆர்டிஐ ஆக்ட்ங்கிறது நிர்வாகிகளுக்கு ஒரு கடினமான ஒரு அவங்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு அரசு அவர்களை பயமுறுத்துகிற சூழல், வெளிப்படைத்தன்மையை மறைக்கின்ற சொல்றதுக்கு அவங்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்குன்னு சொன்னா, அந்த ஆர்டிஐ இருக்கக்கூடிய அப்பலேட் அத்தாரிட்டி ஆஃப் ஆர்டிஐ கமிஷனர், ஸ்டேட் கமிஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. அதனால கீழே இருக்கக்கூடிய நிர்வாகத்துறையில் இருக்கவங்க தங்களுடைய நடவடிக்கைகளை ரொம்ப சுலபமாக செய்து கொண்டு தொடர்ந்து இதை பற்றி வருகிறோம். சார் மோகன் சார், இப்போ பொதுப்பணித்துறையில் கடந்த ஆண்டு 1/4/2014 இருந்து 31/3/2015 வரைக்குமான விவரங்கள் கேட்கும்போது கிடைக்கப்படலை. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்து? சார், இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவு கரப்ஷன் மிகுதியாக இருக்க நம்பர் 1 பட்டியலில் பிடபிள்யூ தான் இருக்கு. கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 237 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க கரப்ஷன் பேஸ் பண்ணி. செகண்ட்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல கடந்த ஆண்டு மட்டும் 183 பேர் எம்ப்ளாயிஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ கரப்ஷன் இந்த ஆட்சியில அதிகமா இருக்கு. நீங்க ஒரு துறையில மட்டும் இந்த ஆட்சியில் நீங்க அதிகமா இருக்கும்போது அந்த போன ஆட்சியில் கம்மியா இருந்திருக்கு. இல்ல, நான் சொல்லுவது இந்த ஆண்டு ஆட்சி அல்ல, இந்த ஆட்சியில இந்த ஆண்டில் அதிகமாக இருந்தது. அதாவது கடந்த ஒரு ஆண்டு காலத்துல அதிகம் பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த அம்மையார் முதலமைச்சரா இல்லாத பொழுது ஓ பன்னீர்செல்வம் அமைச்சரா இருந்தார். அப்போ உங்களுக்கு நாங்க பாத்தீங்கன்னா ஊழல் செய்தவர்களை கைது செய்திருக்கிறாங்க. அப்ப ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்திருக்குன்னு தானே அர்த்தம்? இல்ல, கைது செய்யப்பட்ட ஃபார்மாலிட்டி தான் அது. நீங்க கைது செய்யப்பட வேண்டியவர்கள் அமைச்சர்கள், அதற்கு மேலே இருக்கின்ற அதிகாரிகள். ஆனால் அப்பாவி ஒரு அசிஸ்டன்ட்டோ இல்ல ஒரு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் உடைய ஆபீசர்ஸோ நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி, நேரடியா அது பிடிக்கப்பட்டது. ஆனா அதையும் மீறி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் புறையோடி இருக்கு. நீங்க கடந்த முறை கூட பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல போர்டே வச்சாங்க, யார் யார் கரப்ஷன் பண்ணிருக்காங்க, எந்தெந்த அதிகாரிகள் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது நீங்க அதை பார்க்கணும். அது இல்ல, அது சொல்லப்பட்டது. இதுல குறிப்பாக பொதுப்பணித்துறையில மட்டும் 45% அதாவது எப்படி இருக்குன்னா கமிஷன் கொடுக்கப்படுகிறது சொல்றேன். போட்டாங்க கடந்த முறை இதே அதே ஒப்பந்ததாரர்கள். இது வழக்கமாக எல்லா ஆட்சியிலும் நடைபெற்றுக் கொடுக்கிறது. இதுல அதிகமாக 45% எம்முக்கு போகணுங்கிற, எம்ங்கிறது மேடம் சிஎம்
அப்படிங்கறத அவங்க சொல்லிருக்காங்க. அந்த ஆடியோ பதிவு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ ஊழல் என்பது நேரடியாக முதலமைச்சரினுடைய நேர் பார்வையில் நடந்து கொண்டிருப்பதாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். 45% கமிஷன். அப்போ இந்த ஆட்சி 45%, கடந்த ஆட்சியில் 10% 15% வரை நடைபெற்றிருக்கிறது. ஆக திமுக அதிமுக அப்படிங்கிறது இந்த ஊழலில் பிரித்துக் கொள்வதற்கு கமிஷன் வாங்குவதில் வேறுபாடு இருக்கே தவிர இல்லாமல் இல்லை. அவர்கள் 10% 15, இவங்க 40% 45%. இதுதான் வித்தியாசமே தவிர நீங்க 10% சொல்லும்போது அந்த பொறுப்பில் இருக்கின்ற அதிகாரிகள் செய்த குற்றமா இருக்கலாம். ஆனா இப்பொழுது அப்ப அந்த பிரச்சனைங்கிறது அமைச்சரை சேராது. திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே 10% செய்தால் அது அமைச்சர்களை சேராது. கேளுங்க, திமுக ஆட்சியில அமைச்சர்கள் எஃபிஷியன்ட் பர்சனா இருந்தாங்க. அப்போ எஃபிஷியன்ட் பர்சனா இருக்கும்போது இன் ஆல் ஆக்டிவிட்டீஸ்ல, அதாவது மக்களுடைய டெவலப்மெண்ட்ல, புரியுதுங்களா? அப்போ டெவலப்மெண்ட் பண்ணுகின்ற பொழுது அது ஏற்படும் குறைபாடுகள் எப்படி, ஆனால் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றது ஒரு ரோடு போல ஊழல் இல்லாமல் இருந்ததா? நீ முற்றிலும் ஊழலே இல்லை என்பதை மறுக்க முடியாது. அடிப்படையில் சொல்லிருக்காங்க. இந்த அளவுக்கு இல்ல, மிகவும் சொல்லப்படுகின்ற அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அங்க இருந்து இங்க சொல்றாங்க, அங்க சொல்லல. அதிமுக இப்போ குறிப்பா இன்றைய தினம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பொதுப்பணித்துறையில் நடைபெற்றிருக்கின்ற பணிகளை பற்றி கேட்கின்ற பொழுது அதற்கு பதில் தர மறுத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் பட்டவர்த்தனமாக ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, கேள்வி கேட்கின்ற போது மறுக்கப்படுகிறது தைரியம் என்று சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? அதாவது இந்த ஆர்டிஐ ஆக்ட் அது ஒரு வினோதமான ஆக்ட். எப்படின்னா மக்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுனால வினோதமான ஆக்ட்னு புரியல. நான் பேச முடிச்சோம், தாராளம் கேள்வி கேளுங்க. என்னோட ஆர்டிஐ ஆக்ட்ன்றது எப்படின்னா, இது அந்த ஆக்டோட டிரான்ஸ்பரன்சி யாரும் இன்னும் டிஃபைன் பண்ணல. பிகினிங்லயா எண்ட்லயா இன்னும் டிஃபைன் யாரும் பண்ணல, கவர்மெண்ட்லயும் பண்ணல. இல்ல நம்ம வேண்டாம், நம்ம அதுக்குள்ளதான் போறேன். நான் எப்படின்னா, இல்ல நான் இப்ப நீங்க ஆர்டிஐ ஆக்ட், இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு கான்ட்ராக்ட் பிரைவேட் கான்ட்ராக்டர் கொடுக்கும், பிடபிள்யூ கொடுக்கும்போது 32 கோடி கவர்மெண்ட்டுக்கு மிச்சமாச்சு. இந்த அத்தன்டிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 32 கோடி மிச்சமாச்சு கவர்மெண்ட் செலவுல அப்படின்னு ஆச்சு. அந்த எப்போ இது நடந்த ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய நாங்க சொல்லுவோம் அது எல்என்டி பிரிட்ஜ்னு சொல்லுவோம், பெரிய பிரிட்ஜ் அந்த இடத்துல போட்டதுல கேளுங்க, பிடபிள்யூடில 32 கோடி மிச்சமாச்சுன்றது போது அந்த கான்ட்ராக்டர் நேம் ஆர்டிஐ ஆக்ட் முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா பிரச்சனை என்ன ஆகும்னா, கவர்மெண்ட் காஸ்ட் சேவ் ஆயிருக்காது. அப்ப அந்த திசையை திருப்பி இருப்பாங்க. அதாவது ஆர்டிஐ ஆக்ட்ன்றது எந்த நேரத்துல எப்படி கொடுக்கணும்ன்றது அதுல கண்டிப்பா தனியா அதை பற்றி ஆர்டிஐ அப்படிங்கறதோட சட்டத்திட்டங்கள் அது எப்படி பயன்பாட்டுக்கு வருகிறது மக்களுக்கு, அது வேற விஷயம். இப்போ நான் என்னுடைய கேள்விங்கிறது பொதுப்பணித்துறையில் அதுக்கு தெரியும் எந்த சமயத்துல இப்ப ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க அதுக்கான விஷயங்கள் இன்டர்னலா certain chemistry என்னுடைய நேரடி கேள்வி அது பிரகாரம் பார்த்து தான் கொடுக்க முடியும். நேரடி கேள்வி பொதுப்பணித்துறைக்கு வரேன். அதாவது நீங்க ஊழலை பத்தி சொல்றீங்க. பொதுப்பணித்துறை ஊழல்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமா பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. நான் பேசி முடிச்ச பத்தி அவர் சொல்லிருக்கிறதுல எனக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கலாம். அது இருக்கலாம், அது நீங்க அப்புறம் சொல்லுங்க தாராளமா. உங்களுக்கு நீங்க சொல்ற எனக்கு எதிர்ப்பு இருக்காம நீங்க சொல்லலாம். சொல்றது அதாவது இந்த ஊழல்ன்றது பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது கிளாஸ், அதாவது ஒரு ஆபரேட்டிவ் லெவல் இல்ல சார். நான் இல்ல நீங்க நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுல என்னன்னா, இது தொடர்பாக கேட்கும் பொழுது அதாவது ஏறத்தாழ 2000 மக்களுக்கு மேல இருக்கிறது, எனவே 6704 ரூபாய் கட்டினா கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் கட்டிய பிறகும் கொடுக்கல. இது தொடர்பாக ஆர்டிஐல வழக்கு தொடுத்து கேட்டு இருந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோட தொடர்பில் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். இதுல நீங்க பொதுப்பணித்துறையில் நடைபெற்ற அந்த பணிகள் குறித்து நீங்க ஆர்டிஐல கேட்ட அந்த விவரம் ஏன் அவர்கள் தர மறுத்தார்கள் என்பது குறித்து உங்களுடைய விளக்கத்தை சொல்லுங்க. சரி, நான் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு டைம் ஊழல் பண்ணியிருந்தோம். போன வருஷம் கேட்க சொல்ல ஒரு 5000 ரூபாய் கட்டிட்டு பேப்பர்லாம் வாங்கிட்டேன் போன வருஷம். சரி, அது 2014-15. இந்த வருஷம் அதிகமா பண்ண சொல்ல அந்த அதே டீட்டெயில கேட்க சொல்ல தர மறுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு இந்த 6000 சொச்ச ரூபாய் பேலன்ஸ் டிடி எடுத்து கட்டிட்டேன்.
கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அதே ரிட்டர்ன் பண்றாங்க. உங்களுக்கு தர இயலாது, உங்களுக்கு வேணா நேரடியா வந்து பார்வையிடுவாரு அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சாங்க. சரி, ஆக உங்களுக்கு கொடுக்கல கிட்டத்தட்ட இது பண்ணி 6 மாசமா வெயிட் பண்றது. அதுக்கு 4 மாதம் வெயிட் பண்ண 6 மாதம். ஓகே, அவங்க வெயிட் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. சோ நீங்க வந்து பணம் கட்டினால் 6074 ரூபாய் பணம் கட்டினால் கொடுப்போம் சொல்லிருக்காங்க. பணமும் கட்டியாச்சு, கட்டின பிறகும் கொடுக்கல. சார் சொல்ற 6500 ஜெனரல் பிரின்சிபல், கட்டினா கொடுக்கணும்ன்றது ஜெனரல் பிரின்சிபல் தான். நீங்க கட்டுங்க நான் தரேன்னு கமிட்மெண்ட் கொடுத்துட மாட்டாங்க. அப்புறமா அவங்க ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. டிடி அவர் தான் சொல்றாரு. ஏன்னா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தர முடியாத சூழ்நிலை இருக்கு, அதனால தரலாம், தாராளமா சொல்லலாம். தாராளமா ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டம் கொடுக்கப்பட்டதே மக்களுக்கு விளக்கம். திரும்பி கன்ஃபியூஸ் பண்றீங்க. ஆர்டிஐ சட்டம்ன்றதுனால எதை வேணா ஆர்டிஐல கேட்கணும்ன்றது கிடையாது. அது தனி பர்சனல், உங்களுடைய பர்சனல், நீங்க தனிப்பட்ட சார். எந்த சார்ந்த எதையும் கேட்கலாம், கேள்வி கேட்கின்ற உரிமை அதன் மூலம் இருக்கிறதுன்றாங்க கூட. இன்னி வரைக்கும் அதை அமல்படுத்தும் போது ஆர்டிஐக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது தொடர்பாக சார் ஏற்கனவே கடந்த ஆண்டு இது போன்று பொதுப்பணித்துறையில் சார்பாக ஏறத்தாழ 45% கமிஷன் பெறப்படுகிறது. இதனால் ஏற்கனவே நீங்க ஒரு 10 பேர் கொண்ட பட்டியலை நீங்க எடிலகத்துல வச்சிருந்தீங்க. சோ அந்த பட்டியலில் இடம்பெற்றவர்கள் அதிகமாக தமிழகத்திலேயே ஊழல் செய்பவர்களுடைய பட்டியலில் இடம்பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக இதுவரை ஏதாவது அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? இதுவரைக்கும் யாரும் கைது செய்யப்படல சார். கைது செய்யப்படல. பரவாயில்ல. அதிகாரிகளும் அந்த டாப் 10 1ல நம்பர் 1 மோகன்ராஜுக்கு மட்டும் ப்ரமோஷன் கட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி 9 பேர் யார் பேரும் நடவடிக்கை, எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல சார். அதுக்கடுத்து பாண்டியராஜ், மோகன்ராஜ், அடுத்து பாண்டியராஜில இருந்து எதுவும் எடுக்கப்படல. சோ இதன் மூலமாக குணமணி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, அரசுக்கு எதிராக உண்மையை சொல்லுவதனால் எங்களுக்கு அரசு தரப்பில் இருந்து எதிர்ப்பு வருகிறது, பயமுறுத்தல் வருகிறது அப்படிங்கறத பதிவு பண்றாரு. தொடர்ந்து நீங்க அது மாதிரி எதிர்ப்புகளுக்கு ஆளாகி இருக்கீங்களா? கண்டிப்பா சார், நிறைய எதிர்ப்பு பண்ணிருக்காங்க. உங்களை நீங்க வெளியே போனா உங்களை வெட்டிடுவோம், குத்திடுவோம், ஃபேமிலியா போனா வண்டி வச்சு இடிச்சிடுவோம், அந்த மாதிரி நிறைய எதிர்ப்பு போன் லெட்டர் நிறைய வந்துருக்கு. நேரடியாக சொல்லியிருக்காங்க. நானும் தைரியமாக தான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் சார். ஓகே, இது குறித்து வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்களா? வழக்கு பதிவாக கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். ஆனா அது நீங்க கொடுத்த வழக்கின் அடிப்படையில் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? நான் கொடுத்ததுக்கு இதுவரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கல சார். எந்த எடுக்கல. ஆனால் ஊழல் செய்தவர்கள் நடக்கல, ஊழலுக்கு புகார் கொடுப்பவர்கள் மீது எதிர்ப்புகள் வருகிறது, மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆமா, எதிர்ப்பு மிரட்டல் வந்துட்டு இருக்கு எங்களுக்கு. ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருந்து திரும்ப தொடர்புல வர. அதாவது இவர் வந்து ஊழல் இவர் நடந்திருக்குன்னு சொன்னதுனால ஊழல் ஆடாது. கிருஷ்ணமூர்த்தி, நீங்க வந்து ஒருதலை பட்சமாக உங்களுக்கு நீங்களே வேணும்னு இந்த 10 பேரையும் லிஸ்ட் கொடுத்தா ஆதாரம் இருக்காது. இருக்கலாம். இருக்கு சார். இப்போ உங்களுடைய கருத்துக்கள் என்று சொல்றேன். ஆதாரம் இல்லாமல் அவர்கள் முதல்ல கொடுக்கப்பட்ட பொழுதே ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அந்த 10 பேனருமே வச்சிருக்காங்க. கேஸ் போடுறவங்க மேலேயே தான் வழக்கு பதிவு பண்றாங்க. எல்லாரும் தெரியும், சுப்ரீம் கோர்ட் சரி, இண்டிபெண்டன்ட் எல்லாரும் தெரியும். நான் சொல்ல வேண்டாம், எல்லாரும் தெரியும். முந்தானத்து கூட இந்த இவர் மேல போட்ட கேஸ் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இன்னைக்கு ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் இண்டிபெண்டன்ட் எல்லாரும் தெரியும். இண்டிபெண்டன்டா இருக்க பட்சத்தில் இவர் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டோம். செய்தவர்களுக்கு பாதுகாப்பும் அதை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த 10 பேர் மேல நடவடிக்கை எடுத்துக்கணுமே பகிரங்கமா. அதான் சொல்றேன், இவர் சொன்னனால அது ஊழல் எப்படி ப்ரூவ் பண்ணிட்டோமே, ஹைகோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணிட்டோமே. இங்க போட்டுருக்கு. அப்ப நடவடிக்கை சார் ப்ரூவ் ஆகாம கோர்ட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட் வராம இவர் சொன்னதை வச்சு நம்ம எடுத்துக்க முடியாது. நடவடிக்கை அரசு இயங்கிருக்கலாம். ஹைகோர்ட் வேற, அரசு வேற. தொடர்ந்து பேசலாம். சுப்பியான் இதுவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ ஊழல் சொல்றது எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இங்குல வந்து அப்படி சொல்ற மாதிரி ஊழல் இல்லை அப்படிங்கறது குறித்து உங்களுக்கு நண்பர் அதிமுக சேர்ந்த நண்பர் வந்து முதல்ல வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை தெரிஞ்சு பேசுறாராங்கிறது எனக்கு. இந்திய அரசியலமைப்பினுடைய பிரதித்துவ சட்டம் 1952ல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு தன்னுடைய மக்களுடைய நிலைப்பாட்டை மக்கள் மன்றத்தில் எடுத்துரைப்பதற்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல
தங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நான் சொன்னது சாரி இருங்க, நீ தவறா புரிஞ்சு. நான் நடைமுறையில் கவனிக்கல, நடைமுறையில் அது நடக்கவில்லை. நான் பேசின பிறகு நீங்க சொல்லுங்க. இல்ல அது அந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணுங்க. தாராளமா அதை கிளாரிஃபை பண்ணுங்க. நடைமுறையில் கிடையாது. இல்ல பேசுறோம், நீங்க பதில் சொல்லலாம். இப்ப அவர் கேட்ட என்னன்னு சொன்னா, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்கிறதனுடைய அடிப்படையில் நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? கண்டிப்பா அதான் சொல்றேன். நடைமுறையில் கிடையாது. ரைட் நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. இந்த ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக ஒரு அரசாங்கத்தினுடைய நலப்பணிகளில் மக்கள் சில கேள்விகளை கேட்கும் போது மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் ஏன் உங்களுக்கு? நீங்க யார மக்கள்? மக்கள் தமிழக மக்கள். இல்லையே, தமிழக மக்கள் என்ன கேக்குறேன்? 32 நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி யாரோட கேட்கலாம் சார், யாரோட கேட்கலாம். நீங்க ஆப்ஜெக்டிவ் நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அப்படி இல்ல, நீங்க கேக்குற நீங்க இடையில குறிக்கிடாதீங்க. நான் என்ன கேட்கிறேன், 32 கோடி ரூபாய் ஒரு அழகான ஒரு பதில சொன்னார். 32 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு லாபம் வந்தது. இதுல மக்கள் கேட்டதுனால நீங்க வந்து தெளிவாக கரப்ஷன் இல்லாம ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணா உங்களுக்கு என்ன சொன்னாங்களே இடையூறு என்ன வந்துரும்? உங்களுக்கு கண்டிப்பா வரும். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. உங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ நானும் சொல்றேன். உங்களுக்கு என்ன தெரியாதுன்னு சொன்னா நான் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றேன். அதாவது இவர் சொன்னாரு எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்வதற்கான அனுமதி இல்லைங்கிற. 1925ஆம் ஆண்டு இந்திய நடைமுறை சட்டத்தின் அடிப்படை வக்கீல் இருக்க பக்கத்தில் வழக்கறிஞர் இருக்கிறார். நான் எழுதுவதை எல்லாம் வாய்ப்பு வந்தெல்லாம் பேசிட முடியாது. இல்ல கூட லட்சோப மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் எதுக்கு அலோவ் பண்ணிருக்குன்னா சீக்ரெட், அதாவது காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை குறித்து ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல அரசு தகவல் தெரிவிக்க முடியாது. மிலிட்டரி சம்பந்தமாக மிலிட்டரி ஆபரேஷன் எது நடந்தாலும் கூட அரசு தனிநபர் அது குறித்து மக்கள் கேட்கப்பட முடியாது. இவர் சொல்றாரு ரோடு போட்டதற்கும் சாலையிலும் பிடபிள்யூடியிலும் பொறியாளர்கள் இதிலும் கேட்பதற்கு சொல்வதற்கு உங்களுக்கு என்ன? உங்களுக்கு புரியாம பேசுறீங்க தான் சொல்றேன். நான் என்ன சொன்னேன், நடைமுறையில நீங்க எப்படி கான்ஸ்டிடியூஷன் பேசுறீங்க? கான்ஸ்டிடியூஷன் யார் ராங்கன்னாங்க? கான்ஸ்டிடியூஷன் ராங்கனே சொல்ல. நடைமுறையில் காங்கிரஸும் பண்ணிருக்காங்க, பிஜேபி. நடைமுறையில் நீங்க அதான் சொல்றேன். நான் நடைமுறையில் கிடையாது. நான் ஒரு ஹவுஸ் ஹவுஸ் பண்ணும்போது அதனால எனக்கு ப்ராஃபிட் கவர்மெண்ட்டுக்கு வருதுன்னா கண்டிப்பா நான் ஆர்டிஐ ஆக்டுக்கு கண்டிப்பா இதான் இருப்பேன், ஸ்ட்ரிக்டா தான் இருப்பேன். அது என்னுடைய உரிமை. அது ஆர்டிஐ ஆக்ட்னால என்ன நீங்க எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டா சொல்ல முடியாது. 32 கோடி சொல்ல வேண்டியது கடமை. சார் இது அப்படி கொடுக்கலனா ஏற்கனவே இது கொடுக்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சி காலத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கு, பெறப்பட்டிருக்கு. ஆனால் கடந்த ஆண்டு மட்டும் கொடுக்கப்படவில்லை என்பது குறித்து தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நேயர்களே, அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். நேயர்களே, அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ஊழலுக்கு எதிரான மக்களின் கோபம், அரசியல் கட்சிகளின் கோபம் அணையாத நெருப்பா அல்லது அரசியல் கணக்கா என்பது குறித்து விவாதித்து கொண்டிருந்தோம். காந்தி சார், இப்போ இந்த விஷயத்துல பொதுப்பணித்துறையில் நடைபெற்ற ஊழலை மறைப்பதற்காகத்தான் இது என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று இப்ப சமீப காலமாக கடந்த ஓரிரு வாரங்களாக அமைச்சர்கள் வெளியே செல்லாமல் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்ட பணம், லஞ்சம், ஊழல் பணத்தை பிரித்துக் கொள்வதில் பிரச்சனை என்று வெளிப்படையாக பத்திரிகைகளும் ஊடகங்களும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அமைச்சரவை 5 பேர் கொண்ட அமைச்சர்கள் அவர்கள் தமிழக முதலமைச்சரின் கீழ் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ப ஒரு பல்வேறு குழப்பமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பதில். ஆர்டிஐ என்பது இன்றைக்கு ஊழலுக்கு எதிராக மக்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம், ஒரு சிறிய ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள், அதே கிருஷ்ணமூர்த்தி அளவுக்கு அனுபவம் எனக்கு மின்சாரத்துறையில் இருக்கிறது. நாங்கள் ஒரு 96,000 கோடி அளவுக்கு அதில் ஊழல் நடந்திருக்கிறது என்ற ஒரு பிரச்சனையை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நானே முதல்வருக்கு 24,000 கோடி அளவுக்கு இந்த துறையில் தவறு நடந்திருக்கிறது என்று சொல்லி முதல்வருக்கு அனுப்பியிருக்கிறோம். முதல்வரிடமிருந்து எனக்கு கடிதங்கள் வந்திருக்கின்றன. அந்த கடிதத்தின் பேரிலே நான் ஆர்டிஐயில் அவருக்கு கேட்ட பொழுது, முதல்வர் அலுவலகத்திலிருந்து வந்த கடிதம் மின்சார வாரியம் எனக்கு வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் எங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்திருக்கீங்கிறது மறுபடியும் திரும்பி சொல்லி கேட்டா கூட நாங்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கடந்த ஒரு 2 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மின்சார கொள்முதலை பற்றிய ஆர்டிஐ கேட்டிருக்கிறோம், அது பார்வையிடுவதற்கு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஆர்டிஐயில் இருக்கக்கூடிய தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருக்கக்கூடியதுக்கு ஐயா அவர்கள் சொன்னது போல
நாட்டின் பாதுகாப்பு விஷயங்கள் மட்டும்தான் அதுல இருந்து தனி மனித விஷயங்கள், சொத்து மற்றும் பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. அப்போ நாங்க கேட்கறது வந்து நீங்க கொள்முதல் செஞ்சிருக்கீங்க, அதனால நஷ்டம் வந்திருக்கு, நாங்க போயிருக்கோங்க. ஆக ஊழல் என்பதே தெளிவாக நடக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மதிக்க தயாராக இல்லை. குறிப்பாக இந்த ஆட்சி. அதுல இப்ப ஒரு 5 அமைச்சர்கள் வந்து இவர்களுக்கு தெரியாமல் சீட்டு கொடுப்பதற்காக பல கோடி ரூபாய் பெறப்பட்டிருக்கிறது, பல கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஊழல். கட்சி என்றாலும் அமைச்சர் என்கின்ற பொழுது அது மக்களை சார்ந்தது. அப்ப ஊழல் என்பதை வெளிப்படுத்த, ஊழல் நடந்திருக்கிறது என்பதுதான் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அப்போ இந்த ஆட்சியில் அமைச்சர்கள் ஊழல் செய்து கிருஷ்ணமூர்த்தி மேல ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்க, அது நீதிமன்றத்தில் போய் அது வேற பாயிண்ட் ஆஃப் வியூல ஊழல்ல கூட நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒரு பொருளை வாங்குறதுல ஊழல்ங்கிறத விட நிர்வாக ஊழல் இதுதான் ரொம்ப மோசமானது. கீழே இருக்கிற 32 பேர் கைது பண்ணாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? நிர்வாக ஊழல். அங்க இருக்கக்கூடிய ஒரு பணியாளர் அந்த இடத்துல அவர் குடும்ப சூழ்நிலையில தங்கி இருக்கணும்னா முதல்ல அமைச்சர் அளவுக்கோ மற்றவர்கள் அளவுக்கோ பணத்தை கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் அங்க இருக்க முடியும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? நேரடியாக ஊழல் ஆரம்பமாகுது. சோ ஊழல் என்பது கீழிருந்து மேலே போயிருக்கிறதா, மேலிருந்து கீழே வருகிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஊழல் என்பது ஊறி கீழே போயிருக்கிறது. அதாவது அரசினுடைய உச்சபட்டத்திலிருந்து ஊறி கீழே போய் சேர்ந்திருக்கிறது. கீழே இருக்கிறவங்களை மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்க, எங்கேருந்து மேலே வர்றது இது வரைக்கும் பண்ணல. இவர் ஐயா சொன்னாங்க, நீங்க கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணிட்டோமேன்றாங்க. டிவிஏசின்னு ஒண்ணு இருக்கு, டிபார்ட்மெண்ட் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். உண்மையிலேயே ரொம்ப கரப்ஷன் உள்ள இடம் அதான் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் அவருக்கு அறிக்கை அனுப்பிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் 30 கோடி ரூபாய்க்கு மேல நான் கொடுத்திருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், ஸ்பெசிபிக்கா கொடுத்திருக்கேன். அவங்க எங்க கூட கூப்பிட்டு விசாரிச்சாங்க. விசாரிச்சிட்டதுக்கு அப்புறமா இது வரைக்கும் ஒண்ணும் பேசல. அதுக்கு அவர் சம்பந்தம் இப்ப சொன்னாரு. நான் எதுக்கு சார் ப்ரூவ் பண்ணணும்? உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா ஊழல் இல்லை என்று சொல்லட்டும். நீங்க 1000 கேஸ் போடுறீங்கல்ல, சாதாரண சொல்றதுக்கு தைரியம் வராது சார். ஜெய் வரணும். நான் கேக்குறேன், நான் சொல்றேன்ல, மாத்ருபூதன் சார் வந்து ஊழல் பண்ணிருக்காரு. நீங்க என் மேல கேஸ் போடலாம்ல? நான் எதுக்கு போடணும்? நீங்க போட்டு ப்ரூவ் பண்ணுங்க. நான் எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? நான் சொல்றேன், அப்ப எதுக்கு டிவிஎஸ்சி வச்சிருக்கீங்க? நீங்க எதுக்கு சார் டிவிஎஸ்சி வச்சிருக்கீங்க? நீங்க எதுக்கு டிவிஎஸ்சி வச்சிருக்கீங்க? சீஃப் செக்ரட்டரி, சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசர். ஏன் சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசர் வச்சீங்க? அவங்க கண்டிப்பா ஏன் பணத்தை எடுத்து அந்த டிவிஎஸ்சி பணம் கொடுப்பீங்களா? செய்ய மாட்டாங்க. எதுக்கு? நீங்க ஊழல் சொல்றது நான் சொல்றதை செய்யறதுக்கு தான் அவன். நீங்க அப்புறம் வேற யாருக்கு? நீங்க கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணணும். நான் எதுக்கு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும்? யார் வேணா சொல்லலாம். இன்வெஸ்டிகேஷன் அவன். யார் வேணா எல்லாம் சொல்லலாம். இப்போ ஒருத்தர் கொலை பண்ணிட்டானா, ஒருத்தர் கொலை பண்ணிட்டான்னு கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். போலீஸ் காரங்க கம்ப்ளைன்ட் பண்றான். நீங்க எப்படி சொல்றீங்க? நான் இந்த கோர்ட்ல போறேன், எனக்கு எதுக்கு கவர்மெண்ட்? எனக்கு எதுக்கு கவர்மெண்ட்? எனக்கு எதுக்கு சார் கவர்மெண்ட்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்ட அதிகாரி மேல குற்றச்சாட்டை சொல்லுகிறேன். கேஸ் எதுக்கு சிந்திக்கணும்? ஒண்ணு ஒரு வார்த்தை பேசுறதுக்காக கோர்ட்ல போய் கேஸ் போட்டு இந்த கவர்மெண்ட் நீங்க கேஸ் சொல்றேன். நீங்க சும்மா சொல்றீங்க. நான் எதுக்கு சும்மா சொல்றேன்? ஆதாரபூர்வமா சொல்றேன், எழுதி கொடுக்கறேன், கீழே கையெழுத்து போடுறேன். நீங்க உங்க ஊழலை மறைக்கிறதுக்காக நீங்க ஊழலுக்கு தயாரா வந்தா நீங்க வந்திருக்கணும். டிவிஎஸ்சி மூடுங்க, டிவிஎஸ்சி இழுத்து மூடுங்க, புது பில்டிங் கட்டாதீங்க, கவர்மெண்ட் கட்டுறீங்க. கோர்ட் நீங்க மதிக்கிறேன், நானும் மதிக்கிறேன். நீங்க தான் மதிக்கிறீங்க, நீங்க தான் மதிக்கிறீங்க. நீங்க எதுக்கு டிவிஎஸ்சி சொல்லுங்க? எல்லாத்தையும் விடுங்க சார். நான் என்ன கேட்கிறேன், முடிஞ்சா போய் பேசுங்க. நான் கோர்ட்ல எப்ப போன எனக்கு தெரியும் சார். நான் ஏன் கேட்கிறேன், டிவிஎஸ்சிங்கிறது எதுக்கு வச்சிருக்கீங்க? அதாவது இவங்க எல்லாருமே பேசுவது லாவை பத்தி தெரியாம பேசுறாங்க. அதாவது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து கவர்மெண்ட்ல என்ன நடக்குதோ அதை ப்ராப்பரா வெளிப்படையா கொண்டு ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் சொல்லல. நான் ஒரு குடிமகனுக்கு நீங்க சொல்லுங்க, ஒரு குடிமகனுக்கு ஊழல் நடந்திருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை அரசாங்கத்துக்கு சொன்னால் அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லாதா? அப்படி இல்லைன்னா இந்த அரசாங்கம் எதுக்கு?
அந்த குடிமகன் என்ன வேணா சொல்லிட்டு இருந்ததுன்னா அரசாங்கம் பதில் சொல்லு. நீ சொன்ன தப்பு சொல்லல எனக்கு. அதெல்லாம் ஒரு நிமிஷம் சார். இப்போ தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுக அதிமுக மீது வைக்கப்படுகிறது. அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கே தவிர, ஆனாலும் கூட 10%, 40, 45 இந்த பர்சன்டேஜ் வச்சு திமுக அதிமுக வித்தியாசம், ஆனாலும் ஊழல் நடக்காமல் இல்லை அப்படிங்கிற பொதுவான குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு அழகான பதில் என்ன சொன்னா, அஹிம்சையை பத்தி பேசுவதற்கு ஹிட்லர் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பார், அஹிம்சையை பத்தி பேசுவதற்கு ராஜபக்ஷ எப்படி ஒரு ஆளாக இருப்பார், முசோலினி எப்படி ஒரு ஆளாக இருப்பார் என்பது போன்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்கிறீங்கன்னு நான் உங்களுக்கு எதிர்கேள்வி வைக்க விரும்புகிறேன். இதுல அளவுகள் வித்தியாசப்படுவலாம் இன்றைக்கு. ஆனால் இரண்டு பேரும் அப்படித்தான். 1967 பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்திற்கு பின்பு திரு கருணாநிதியுடைய தலைமையில் இந்த ஆட்சி வந்தபோது 28 ஊழல்கள் பதிவு செய்யப்பட்டது. அதில் சர்க்காரியா கமிஷன், பூச்சிக்கொல்லி மருந்து உட்பட, அது வேறு விடயம், அப்படி தொடர்கிறது. ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, சகாயம் ஒரு அழகாக 19/5/2012 அவர் யாருக்கு, சிஎம்க்கு ஒரு லெட்டர் எழுதுறார். மதுரை புறநகர் பகுதியில இயற்கை வளங்கள் பல ஆயிரம் கோடி, 16,388 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய அளவு 5 லட்சம் கோடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தாது மணல் கொள்ளையில இந்த நாட்டினுடைய தேச பாதுகாப்புக்குள்ள இருக்கக்கூடிய மோனசைட் போன்று இருக்கக்கூடிய அட்டோமிக் பவரை யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான சக்திகள் அந்நிய நாடுகளுக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கை இல்லை, கடந்த அரசாங்கத்தினுடைய தொடர்புதான் இது. ஆற்று மணல்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 யூனிட் 12,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அரசுக்கு வருமானமோ 720 ரூபாய் தான் வருகிறது. இதில் நடந்த கொள்ளை. நான்காவது, இந்த அம்மையார் ஆட்சிக்கு வருகிற போது 2014 ஒரு மேனிபெஸ்டோ மக்களுக்கு கொடுத்தார்கள். நான் வந்தால் சர்ப்ளஸ் மின்சாரம், மின்மிகை மாநிலமாக இந்த மாநிலத்தை மாற்றுவேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு டெபிசிட்ல இருந்து கொண்டிருக்கிறது. அது இன்னும் இருக்கு நிறைய. இப்போ எனக்கு டைம் நீங்க கொடுக்கணும். இப்போ நீங்க பார்த்தா நான் இல்ல என்னுடைய கேள்விங்க, உங்களோட கேள்வி நான் சொல்றேன். ஊழல் சொல்ல வரேன். இப்போ இதெல்லாம் இது சார்ந்த ஊழல மின்சாரத்துறை, நான் நிறைய துறை இருந்தாலும் மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட ஐயா வந்திருக்கிறதுனால அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்எல்சி இருந்து வரக்கூடியவை கல்பாக்கம் நேஷனல் தெர்மல் பவர்ல இருந்து அரசாங்கத்துக்கு ₹2.94 இருந்து ₹3.86 பர்ச்சேஸ் செய்யப்படுது. சரிதான நான் சொல்றது? அதற்கு பின்பு பிற தனியார் நிறுவனங்கள்ல இருந்து ₹4.76 ₹4.25. ஆனால் 4 கம்பெனிகளுக்கு குறிப்பாக சாமல்பட்டி மின் நிறுவனம், மதுரை மின் நிறுவனம், பிள்ளை பெருமாள் மின் நிறுவனம், ஜிஎம்ஆர், இதுல 15 ரூபாய்க்கு சட்டேறக்குறை 79 கோடி யூனிட் இந்த அரசாங்கம் பகல் கொள்ளை அடித்திருக்கிறது. இதுக்கு எந்த ரைட் இன்ஃபர்மேஷன் இல்ல, இதுல எந்த டிரான்ஸ்பரன்சி இல்ல, யாரும் கேட்க முடியாத அளவுக்கு. நீங்களே சிந்திச்சு பாருங்க. 4 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மின்சாரத்தை 15 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார் என்றால், நத்தம் விஸ்வநாதன் இவருடைய தலைமையில் இந்த மின்சாரத்துறை செய்திருக்கிறது என்றால், இதை கேட்பதற்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இல்லை என்று அதிமுக சார்பாக மரியாதைக்குரிய சகோதரர் பேசுறாருன்னா இது எனக்கு புரியாம இல்லை. அவர் என்ன நினைக்கிறார், அந்த நாட்டுடைய மக்கள் அனைவரையும் மூடர்கள், அறிவற்றவர்கள், சிந்திக்க தெரியாதவர்கள், விவரம் தெரியாதவர்கள் என்ற அடிப்படையில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் மின்சாரத்துறை சேர்ந்தவர்கள் வழக்கறிஞரை வைத்து பேசுகிறேன். ஆவண இருக்கலாம் இல்ல, நான் சொல்வது அத்தன்டிக்கான எவிடன்ஸ் தான் சொல்லுவேன். எதுவுமே பேச மாட்டேன். இந்த ஒரு மின்சாரம் இல்ல சார், நீங்க சொல்லுங்க மின்சாரம் தெரியாம பேசுறேன். நான் தெரியாம பேசல, கண்டிப்பா தெரியல சார். இந்த ஒரு நிமிஷம் பிரைவேட் செக்டர் தெரியாதவருக்கு அவரை மின்சாரம் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு. மின்சாரத்துறையில் இருக்காரு அவர், ஒரு எமினன்ட் ஸ்காலர். அது சம்பந்தமாக நான் சொன்னதுல அவர் தப்புன்னு மறக்கட்டுமே சார்? அது உங்க 2 பேரும் சேர்ந்து பேச அவர் மறக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசும்போது நான் எப்படி செய்ய முடியும்? நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. சொல்லுங்க இது தவறு அப்படி சொல்றீங்களா? அவர் மறக்க தவறு நான் சொல்லுமோ? என்னால சொல்லுங்க. அதானி குழு அவர் சொல்லிருக்க விலை எல்லாத்தையும் மின்சார வாரியமே ஒழுங்குமுறை ஆணை 15 ரூபாய் இல்ல நான் சொல்லல. அது கவனிக்காம சரி 15 ரூபாய் இருக்கலாம். நான் சொன்ன அதோனிக்கு காசு கொடுக்கும்போது அதை இவர் கவனிக்க மாட்டார். எல்லாத்தையும் நாங்க கவனிச்சிட்டு இருக்க முடியுமா நீங்க சொல்ற மாதிரி? ஹை காசு கொடுக்கும்போது என்ன என்னன்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதை எங்க நோட் பண்ணிருக்காங்க? அந்த எக்ஸ்ட்ரா காசுல தான் அது போறது. இருங்க, நீங்க பேசுங்க. மக்களுக்கு மின்சாரத்துல அதிகமான சார்ஜ் போடல, அதாவது ஏன் சார் போய் சொல்றீங்க?
சரி, மின் விலை ஏற்றம் ஜாஸ்தி. நீங்க ஒரு நீங்க அரசியல் கட்சியை சார்ந்தவர் மட்டும் இல்ல, ஒரு குடும்ப தலைவர். 500 ரூபாய் கட்டுவரும் இன்னைக்கு 2501 யூனிட் வாங்கினா 40% அதிகமா இருக்கு. பாதிக்கப்பட்டிருக்கேன் சார். நீங்க என்ன சார் பேசுறீங்க? எல்லா ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் அது இன்க்ரீஸ் தவிர இல்ல சுருக்கமா சொல்லுங்க. 4 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு வாங்குறது ஏன்? அதான் சார் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல தான் கொடுக்குறாங்க. அது தெரியவே தெரியாது. கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. என்ன எக்ஸ்ட்ரா காஸ்ட்? இப்ப உதாரணத்துக்கு கொமார்ஸ்ன்ற கம்பெனி இங்க போடும்போது அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துறாங்க. நாங்க we will pay more money to தமிழ். ஒருத்தருக்கு யாரு நீங்க பார்க்கல அக்ரிமென்ட் நான் வச்சிருக்க அக்ரிமென்ட் கொடுங்க பார்க்கலாம். கொடுங்கனா இப்பவே கொடுங்க. நான் மெயில் ஐடி கொடுங்க. ஒண்ணும் கிடையாது. நீங்க நீங்க போய் சொல்றீங்க. நீங்க போய் சொல்றீங்க. நீங்க பச்சை போய் சொல்றீங்க. மாத்திரம் போய் சொல்றீங்க. கண்டிப்பா போய் சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க? எனக்கு தெரியும் கார்ப்பரேட் சட்டபூர்வமா ஒழுங்குமுறை ஆணையம் ஒழுங்குமுறை ஆணையம் மக்களுக்கு இம்பாக்ட் கிடையாது. மக்களுக்கு ஜாஸ்தி ஆகுது. அதனால சார் 2012 30/3/2012 ஒழுங்குமுறை ஆணையம் போட்டிருக்கக்கூடிய உத்தரவில் இதே ஜிஎம்ஆர், இதே பிபிஎல், இதே மதுரை பவர் கார்பரேஷன், இதே சாம்பல்பட்டி முழுக்க கேளுங்க. நீங்க 4 பேர்கிட்ட வாங்க கூடாது என்று சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறார்கள். யாரு? அது ஒழுங்குமுறை ஆணையத்தோட 30/3/2012. சார் ஜிஎம்ஆர் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. யார் சொன்ன? ஜிஎம்ஆர் இப்ப கிடையாது சார். இப்ப கிடையாது சார். ஜிஎம்ஆர் தான் அப்ப சப்போர்ட் பண்ணி. என்ன சப்போர்ட் பண்ணி? ஏன் பண்ணாங்க? எவ்வளவு பண்ணாங்க? இங்க கிரிட் கொண்டு வரும்போது அவங்க தான் எவ்வளவு மெகாவாட் சார் அது? எவ்வளவு மெகாவாட் அது? அவங்க தான். இல்ல ஒரு நிமிஷம். எவ்வளவு மெகாவாட்? என்ன ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டுக்கு இப்ப எத்தனை மெகாவாட் தேவை? எத்தனை யூனிட்? அது சொல்லுங்க முதல்ல. ஏன் இப்ப நான் கேக்குறது சார் சொல்ல விடாம 4450 ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு மெகாவாட். எவ்வளவு தேவைன்னு சொல்லுங்க. தேவை வந்து 9900 பேசுறீங்களா நீங்க 9000 பிளஸ் 6000 15000 6000ன்றது பர்ச்சேசிங். ஊழல் என்பது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. எப்படி ஏற்படுது? தனி மனிதனுடைய ஒழுக்கின்மை தான் காரணம். அதாவது நீங்க ஒரு டிராபிக்ல போறீங்க, டிராபிக்ல போகும்போது ரெட் சிக்னல் இருக்கு, அங்க பக்கத்துல போலீஸ் கான்ஸ்டேபிள் நீங்க அதை மீறி போறீங்க. ஊழலுடைய அடிப்படை. 2வது, பக்கத்து வீட்டுல குப்பையை கொட்டுறீங்க, யாரும் இல்லைன்னா நீங்களே போய் கொட்டுறீங்க. அது செகண்ட். தேர்ட் வந்து நீங்க வந்து ரூபா நோட்ல ஏதாவது கிழிஞ்சிருந்தா அதை மடிச்சு ஏமாத்தி கொடுக்குறீங்க. இது ஊழலுக்கு அடிப்படை. இது நீங்க ஊழல் எப்படி ஏற்படுது? தனி மனித ஒழுக்கம் மட்டும் இல்லாம சொல்ல வேண்டியது ஒப்பந்ததார் பொறியாளர் ஒப்பந்ததாரம் 45% கட்டாயம் கமிஷன் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னதுல அதிகமாக யார் ஊழல் செய்தால் 10 பேர் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டது. அவர்கள் சொன்னது இது இப்போது 45% இருக்கு. திமுக காலத்தில் 10லிருந்து 15% கட்டாயம் பெறப்பட்டது. ஆக திமுகவிலும் இது போன்ற ஊழல் தொடர்ந்து இருக்கு. திமுக அதிமுக 2 ஆட்சியிலும் ஊழல் என்பது தொடர்ந்து இருக்கிறது. எல்லா துறைகளிலும் ஏறத்தாழ தமிழகத்தில் உள்ள 54 துறைகளிலும் திமுக அதிமுக ஊழல். ஒரே நிமிஷம். நீங்க ஒரு சாலை போடணும்னா நீங்க சொல்ற மாதிரி 45 விழுக்காடு நீங்க கமிஷன் கொடுத்துறீங்க. 20% வந்து அவனுக்கு ப்ராஃபிட். முதல்ல 65% எக்ஸ்பென்ஸ் போச்சுன்னா 30 to 40% அவன் ரோடு போடணும். அப்படி ரோடு போடுவது இல்லை. அதாவது ஒரு கல்லையும் தார ஊத்திட்டு போயிடறான். இன்னைக்கு சிங்கப்பூர் எடுத்துங்க, 10 ஆண்டுகளுக்கு அந்த சாலை பழுதடைந்தால் அந்த கான்ட்ராக்ட்காரர்கள் சிறைக்கு போவார்கள். அப்படி ஒரு சட்டம் இங்க இருக்கிறதா? நான் கேட்கின்றேன். ஊழல் செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அதை மதிக்கிறாங்களா திமுக அதிமுக? இல்ல சார், அது நீங்க அந்த ஆட்சியாளர் கொண்டு வர வேண்டுமா இல்லையா? இல்ல அடிப்படை உங்களுக்கு நீங்க லீனியன்ஸா இருக்கும்போது, அதாவது அந்த கட்சியினுடைய ஹெட் அவரே ஒரு ஊழல்வாதியா இருக்கின்ற போது திமுக ஊழல்வாதி அப்படிங்கறது நான் ஒன்னு சொன்னா நீங்க அதுக்குள்ள எங்க கட்சி இருக்கின்ற நிலைமை தான் சொல்லிட்டு நீங்க சுட்டி காட்டுறீங்க. இப்போது இருக்க நிலைமை வந்ததுக்கு காரணம் திமுக அதிமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறதுனால தான் எங்க குற்றச்சாட்டு. நீங்க அங்க இருந்தாங்க, நீங்களும் எப்படி இருக்க பாருங்க. அதுல ஏறந்தன் இருக்கின்ற பொழுது அதை அதிகப்படுத்துகின்ற பொழுது தான் மக்கள் போய் தெரிய வரும். நீங்க அதாவது அப்ப கம்மியா செஞ்சா தெரியாது, அதிகமா செய்ய நீங்க கம்மி அதிகம் என்னன்னா
திமுகவிலிருந்து அதிமுக பிரிவதற்கு அடிப்படை காரணமே ஊழல் தான். எம்ஜிஆர் அவர்கள் 2072 திமுக மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வைத்துத்தான் அவர் வெளியில வந்தார். கணக்கு இன்னைக்கு பிரச்சனை வேற. இப்போ அந்த அதிமுகவை நோக்கி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. உச்ச நீதிமன்றம் எந்த அதிகாரம் இருக்கிறதோ அதிகாரத்திற்கு பக்கத்திலேயே ஊழலும் இருக்கிறது. ஈவன் அப்ரஹாம் லிங்கன் பீரியட்ல இருந்த போது கூட ஸ்பாயில் சிஸ்டம்னு பேர் இருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஊழல் இதுவரையிலும் ஏதோ கொள்முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க போயிட்டு இருந்தாங்க மாதிரி இருந்தது. அதாவது ஒரு சின்ன பக்ஷீஸ் வாங்குற மாதிரி இருந்த ஆரம்பிச்சது இப்போ ஊழலுக்காகவே எல்லாவற்றையும் வளத்தை முதல் கொண்டு ஐயா சொல்லும்போது சொன்னாங்க அதாவது இந்த அளவு அதிகமானதுக்கு காரணமே என்னன்னா சாதாரண பொருள்கள் வாங்கினதுல நடந்த ஊழல் அல்ல. இப்போ வளத்திலையில் இருக்கக்கூடிய வளத்தை நீங்கள் விற்கின்ற ஏற்படுகின்ற ஊழல் என்பது கடுமையானதாக இருக்கு. 40 லட்சம் கோடிக்கு 40 லட்சம் கோடி 67,000 கோடி 2G ஊழல் நீங்க பேச மாட்டீங்க. நீங்க பேசுறது 40 லட்சம் கோடி ஊழலை பற்றி நடந்த ஊழலை பத்தி விட்டுட்டேங்க. யார் இல்லன்னு சொல்லி நான் சொல்றதே பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியல. நான் சொல்றது வளம் என்று சொன்னால் ஸ்பெக்ட்ரம் சேர்ந்துதான். வளம் என்று சொன்னால் நீங்க கட்சியை காப்பாற்றணும்னு அதிகமாக ஊழல் அதிகமாக பேசப்பட்ட ஊழல் 2G தான். இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. காங்கிரசினுடைய வீழ்ச்சிக்கும் திமுக வீழ்ச்சிக்கும் மிக முக்கிய காரணம் நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அதாவது ராஜீவ் காந்தியினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் ராஜீவ் காந்தியினுடைய ஊழலுக்கு காரணம் வந்து போஃபர்ஸ்ல இருக்க ஊழலுடைய அளவு என்பது 32 கோடி தான். அது அப்போ பெருசாக்கப்பட்டது. அதற்காக ஆட்சியை இழந்தார். அதற்கு பிறகு நீங்க ஸ்பெக்ட்ரத்துல இருந்தாலும் சரி, கோல்ல இருந்தாலும் சரி, போபால் கேஸ்ல நீங்க எல்லாருமே இருக்கீங்க. நீங்க எல்லாரும் இல்ல, எல்லாருமே இருக்கீங்க. பிஜேபி இருக்கு, உலக அளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல் இடத்துல அதுக்கு 14வது இடத்துல தான் இந்தியா இருக்கு. நீங்க கடைசி இடத்துல யாரு இருக்குன்னா ஜப்பானும் ஆஸ்திரேலியா இருக்கு. 1% கூட இதெல்லாம் வந்து இதை யாருமே ஃபாலோ பண்ணல. சிங்கப்பூர்ல ஊழலே கிடையாது. ஏன்னா அங்க வந்து இருக்கிற சட்டம் அப்படி. நீங்க சட்டம் கடுமையாக ஏற்படுத்தினாதான் அப்ப எல்லா விளைவுகளும் வந்து நேர்மையா இருக்கும். அது ஆட்சியாளர்கள் செய்வதில்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒரு சாலை போடுகின்ற பொழுது அப்படி இருக்கின்ற பொழுது நீங்க என்ன பண்ணீங்க? சட்டத்தால் மட்டுமே சரி செஞ்சு விடுமா? சட்டம் சட்டம் இல்லைன்னா நடைமுறையில இல்ல, கான்ஸ்டிடியூஷன் இல்ல, நான் சொன்னதே இல்லை. நீ கால வாங்கி நடைமுறையில எந்த கட்சியும் ஃபாலோ பண்ணல. நான் கேக்குறேன். சரி இருங்க. அதாவது நண்பர் வந்து என்ன சொன்னாரு, இப்ப வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம ஆதரவாளிக்க முறையில பேசல. நான் கட்சிக்காரன் திமுகவை சார்ந்தவன் அல்ல. முதல்ல அது பதிவு இல்லை. திமுகவை சார்ந்தவர் அல்ல. திமுகவுக்கு ஆதரவு 1,76,000 கோடி வந்து சிஏஜி கடைசியில என்ன சொல்லியிருக்குன்னா 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த அதாவது முதல்ல தெரிஞ்சுங்க, ஊழலுடைய கிரிட்டீரியா என்பது 1 ரூபாயும் ஊழல் தான். 1,76,000 கோடியும் இதுதான் ஒரு மோரல் கோடு. இல்ல அவர் 1,76,000 கோடி ஒரு சிறிய விளம்பர இடைக்கு பிறகு நேர்களை ஊழலுக்கு எதிரான கோபம் அணையாத நெருப்பா அரசியல் கணக்கா என்பது குறித்து வாதித்துக் கொண்டிருக்கின்றோம். விவாதம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரும். அரசியல் சதுரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ஊழலுக்கு எதிரான கோபம் அணையா நெருப்பா அரசியல் கணக்கா என்பது குறித்து வாதித்துக் கொண்டிருக்கிறோம். சுஃபியான், இதுல திமுக அதிமுக ஊழலுக்கு அப்பாற்பட்டு அவர்களால் ஆட்சி செய்ய முடியவில்லை. குறைந்தபட்சம் எந்த துறையிலும் ஊழல் மலிந்திருக்கிறது அப்படிங்கிறத பல்வேறு குற்றச்சாட்டுகள் மூலமாகவும் மக்களுடைய பிரச்சனை மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதுல குறிப்பாக ஊழலை ஒழிப்பது மூலம் எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து பயனுள்ள திட்டங்களை கொடுக்க முடியும், அவருடைய வாழ்க்கை பலம் பெறுவதற்கு ஊழலை எந்த அளவுக்கு ஒழிப்பது முக்கியமாக இருக்கிறது? இல்ல, முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா, எனக்கு ஏற்படுகிற ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு மனம் மிகவும் நொந்து போயிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில சேர்ந்தவர்கள் என்னன்னா, இன்னைக்கு வரக்கூடிய கணக்கு இந்தியாவில் முதல் மாநிலமாக ஊழலில் தமிழகம் தான் இருக்கிறது.
இந்த மாதிரியாக பேச்சாளர்கள் சில குறிப்புகளை கூட மக்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு ஜனநாயகத்தில் மிகப்பெரிய தடை ஏற்படுத்துகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன், நீங்க குறுக்கிடக்கூடாது. இப்போ இந்த ஆட்சியினுடைய முடிவு காலம் இன்னும் 58 நாட்களில் புதிய ஆட்சி வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் இன்றைக்கு காபந்து அரசாங்கமாக ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நடைமுறை திட்டங்களை கூட வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்க முடியாத அளவில் இந்த அரசு வந்தபோது 2011 இருந்து இதுவரையும் பார்த்தா கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி 50க்கு மேற்பட்ட BWD அதாவது பொது பணித்துறையுடைய திட்டங்கள்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா வேகமாக சொல்ல மின்சாரத்துறை, ரியல் எஸ்டேட், கல்வித்துறை, முட்டை, ஆவின் பால் ஒப்பந்தம் அனைத்திலும் ஊழல் இருக்கிறது. CAG என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஆடிட்டிங் கமிட்டி ஒரு முக்கியமாக இப்ப நேரம் குறைவாக இருக்கிறது. குப்பால்றதுலயே 18 கோடி கிட்டத்தட்ட நீங்க இதெல்லாம் குறிக்கிறாங்க. இந்த இதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மின் மிகை மாநிலம்னு சொல்லி வந்த இந்த அரசு முடியும் பட்சத்துல கூட இன்னைக்கு டெபிசிட் இருக்கு, சர்ப்ளஸ் இல்ல. இன்னைக்கு இதன் விளைவாக திருப்பூர்ல நீங்க பாத்தீங்கன்னா 5 லட்சம் பேர் மறைமுகமாகவும் நேரடியாகவும் வேலை இழந்திருக்காங்க. சவுத் இந்தியன் மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய கோவை இன்னைக்கு ஒரு பேரலைஸ்டு யூனிட்டா இருக்கு. நான் சொல்லல, இது கருத்து கணிப்புகள் சொல்லுது. 34% ஷார்ட்ஃபால், எது மின்சார பற்றாக்குறை. இப்படி அனைத்து துறைகளும், இந்த துறைகள் முழுவதுமாக அடிமட்ட லெவல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம 110 விதியின் கீழ் எண்ணற்ற அது நம்ம நிறைய பேசிட்டோம். சொல்லுங்க. இவர் சொல்ல நான் அதை குறுக்க பேசி இவர் சொல்றது விஷயம், இவர் குறுக்கிற டேட்டா, அதனாலதான் நான் உங்களுக்கு கொடுத்தேன், உங்களுக்கு டைம் கொடுத்தேன். அதனாலதான் டேட்டா சரியில்லைன்னு தான் நான் குறுக்க வந்தேன். அதனாலதான் சொல்லுங்க. ரெண்டாவது இல்ல நேரம் கம்மியா இருக்குது. நான் சொல்றேன், பழனியப்பன் உயர்கல்வித்துறை இதை சொல்லிடுறேன். 2011ல அதிமுக வின் பண்ணிச்சு. இவங்க சொல்றாங்க அன்னிலேருந்தே ஊழல் ஊழல் மக்கள்களான. 2014ல 37 MP கொடுத்தாங்க அதே மக்கள். அது மக்கள் தவறு செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்லா செஞ்சாங்க, கொடுத்தானா தவறுன்றது அந்த இல்லங்க. அப்ப மக்கள் ஓட்டு போட்டா நீங்க எவ்வளவு நாள் ஊழல் பண்ணுவீங்க அர்த்தமா? இல்ல நீங்க 37 MP கொடுத்தாங்க. இல்ல நீங்க சொல்றது இல்ல மாற்று. இப்போ நீங்க 2014 ஜெயிச்சீங்க, நீங்க ஊழல் பண்ணிட்டு இருந்தீங்க, திரும்ப 37 சீட்டு மக்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப நாங்க என்ன ஊழல் பண்ணாலும் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, அதை செய்வோம் அப்படின்னு சொல்றீங்களா? பண்ணிருந்தால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்களே இல்லை. அவங்க கண்டிப்பா இந்த ஆட்சிக்கு 37 MP கொடுத்திருக்க மாட்டாங்க. இல்ல அது அதுக்கான தீர்ப்பு மத்தவரை இல்ல என்னுடைய ஆத்தென்டிக் क्वेश्चन அதே தான் 2016 செய்ய போறாங்க. இல்ல இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பனுடைய சொத்து ப்ராப்பர்ட்டிங்கிறது 1000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அந்த இன்ஃபர்மேஷன் புரோகிராம் வந்திருக்குது. 2011ல குறைந்தபட்சம் 5 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு மட்டுமே சொத்து உள்ள ஒருத்தருக்கு 1000 கோடி ரூபாய் இந்த ஆண்டுகளில் எப்படி வர முடியும்? I don't know. எந்த டேட்டா எதை வச்சு நீங்க ஆட்டையில நான் கொடுக்குறேன். எந்தெந்த இடத்துல எவ்வளவு கோடி ரூபாய்க்கு கவர்மெண்ட் டேட்டா கிடையாது. சரி, யாரோ பிரைவேட் அவங்க என்ன வேணா கொடுப்பாங்க. பிரைவேட்ல எப்படி கொடுப்பாங்க? கல்லூரி இது லயலா ஆர்டிஐ இந்த மாதிரி விஷயம் லயலா கல்லூரி கிடையாது. கருத்து கணிப்புன்னு என்னென்ன கொடுத்தாங்க. அது மாதிரி யார் வேணா என்ன டேட்டா கொடுக்கலாம். கரெக்ட் டேட்டா கோர்ட் கொடுக்கணும். அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும். சரி, கோர்ட் ஒரு நிமிஷம். டான்சி நிலபேர ஊழல்ல நான் கையெழுத்து போடவே இல்லைன்னு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாங்க. இப்ப ஆட்சியில தானே இருக்கிறாங்க. அப்போ அதை கையெழுத்து போட்டதை யாருன்னு பிடிக்க வேண்டியதுதானே? யாரு? தமிழக முதலமைச்சர் டான்சி நிலபேரல அந்த இடத்துல நான் ஒரு தமிழக முதலமைச்சருடைய கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு தமிழக முதலமைச்சர் சொல்றாங்க. அப்ப ஆட்சியில் 5 வருஷம் இருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய கையெழுத்து போட்டது யாரும் உங்களை கண்டுபிடிக்க முடியல. உங்களுடைய கையெழுத்து போட்டதை உங்களால கையை கண்டுபிடிக்க முடியல. மற்ற விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அதாவது கையெழுத்து போடன்னு சொன்னப்புறம் திருப்பி அவங்களுக்கு அதே தமிழக முதலமைச்சருடைய கையெழுத்து யார் வேணாலும் போட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாமா? செய்ய முடியாது. கண்டிப்பா ஒரு வழக்கு அவர் பதவி இறக்குகின்ற அளவிற்கு ஒரு வழக்கு போது இந்த கையெழுத்து போட்டதுனால அது இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ போட்டது யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்களோட கடமை இல்லையா? அப்போ நீங்க உண்மையில் தவறு செய்யாதவர்களாக இருந்தால் அதை நிரூபிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கு இல்லையா? கண்டிப்பா எப்போ? அதான் சொல்றேன் 5 வருஷம் அதை பத்தி கண்டிப்பா உரிய காலத்தில் வரும். நிறைய விஷயம் பாருங்க, உரிய காலத்தில் கண்டிப்பா வரும். அது மாதிரி வரும். உரிய காலம் என்பது 5 ஆண்டுகள். நீங்கள் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டா திருப்பிக்க வேண்டியது உங்களுடைய. ஆனாலும் அந்த விஷயத்தை அவதூறு பற்றி சொல்வதற்காக நிறைய வழக்குகள் வந்திருக்கு. அவதூறு சொல்லப்படும் போது போலியான ஒரு கையெழுத்துங்கிறது அவதூறை விட ரொம்ப மோசமானது. அவங்களே சொல்லியிருக்காங்க. சீட்டிங்.
எஸ், சீட்டிங் ஃபோர்ஜரி அண்ட் சீட்டிங். இந்த அரசு பயன்படுத்தாத ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒரு முதல்வர் 2015ல ஒரு மக்கள் ஊழலா? நீங்க தான் சொல்றீங்க மக்கள் ஊழல்ன்றீங்களா? 34 லட்சம் மக்கள் ஊழல் சொல்ல ஓட்டு போட்டதே ஊழல்ன்றீங்களா? அதுல ஓட்டு போடுறது எப்படி நடந்திருக்குன்னு அப்போ தேர்தல் கமிஷனர் சொல்லிருக்காரு. அதான் இவர் சொல்ற மக்கள் ஓட்டு போடல ஊழல். மக்கள் இல்ல, நீங்க திரும்ப சொல்லாதீங்க. அதான் சொல்றேன் மக்கள் போடலையா? இல்ல 34 லட்சம் வாக்குகள் போலியா இருக்குன்னு ஒரு கட்சி அது சொல்லுங்க. போலின்னு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டூப்ளிகேட் எதை பயன்படுத்த மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதெல்லாம் தேர்தல் கமிஷன் சொல்லுங்க தவிர போலின்னு சொல்லவே இல்லை. நீங்களா அதான் இது ஒரு உதாரணம். டெஃபினிஷன் எப்படி இல்ல சார், இல்ல நம்மளுடைய அது இல்ல. ஆனாலும் அந்த தேர்தலில் இருந்து பணப்புழக்கம் அதிகமா நடந்தது. 144 மூலமாக அதிகமாக பணம் விரயம் செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது, கள்ள ஓட்டுகள் அதிகமாகப்பட்டது, கேப்சர் பூத் கேப்சரிங் எல்லாம் நடந்து தேர்தல் அதிகாரியை சொல்றாரு இதுல பணத்தை கட்டுப்படுத்தவே முடியல அப்படிங்கிற சொல்ற விஷயத்தையும் பார்த்திருக்கோம். இது சொல்றதும் இல்ல இந்த விஷயம் நம்மளுடைய அது அல்ல. தேர்தல் கமிஷனை பற்றி சொல்லக்கூடியதல்ல. இது மாதிரி பணம் கொடுத்தா இருந்தாலும் இவரே சொல்றாரப்ப சொல்லுங்க. ஒரு கட்சி வெற்றி பெற்றால் இல்ல நீங்க 37 அப்படிங்கிறீங்களே, அப்போ நான் என்ன சொல்றேன்னா மக்கள் அவங்களுடைய மதிப்பின் அடிப்படையில் அவங்களுடைய வாக்குறதை நான் சொல்றேன். சோ இன்னும் அதிகமா செயல்பட வேண்டும். நீங்க நினைக்கிறீங்க நாங்க ஊழல் பண்ணோம், அதுக்கு இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இருக்கு, அதனால அவங்க மக்கள் கொடுத்துட்டாங்க. மக்களுக்கு தெரியும் ஊழல் நடக்கல, அதனாலதான் மேண்டேட் கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்றேன். 2015ல பிரகாஷ் பாத்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார் பிரைம் மினிஸ்டர். அதாவது எல்இடின்னு ஒரு பல்பு. அந்த பல்பு வந்து 3000 கோடி 350 ரூபாயில இருந்து 600 ரூபாய் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆகுது. அது கவர்மெண்ட் இது பண்ணி எடுத்துட்டு 130 ரூபாய்க்கு அரசாங்கம் வந்து அதை வந்து மக்களுக்காக வாங்கியது. அந்த திட்டத்தை வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கே இல்லாம இருந்து கடைசி நேரத்துல இவங்களே 1,10,000 மின் விளக்குகள் 20 இருந்து 150 கோடி ஊழல் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு துறைகளில் ஊழல் இருக்கிறது. அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஊழலுக்கு எதிரான மக்களின் கோபம், அரசியல் கட்சிகளுடைய கோபம் என்பது அணையா நெருப்பு அரசியல் கணக்கா என்பது குறித்து வாதம். பொதுவாக திமுக அதிமுக இரு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த போதும் மக்களுடைய வாழ்க்கையில், தமிழக மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றம். இதற்கு முக்கிய காரணம் ஊழல் தொடர்ந்து இரு கட்சியிலும் நடந்து கொண்டிருக்கிறது. வித்தியாசங்கள் இருந்தாலும் தவிர, அடிக்கப்படுகின்ற ஊழல்களில் வித்தியாசம் இருந்தாலும் தவிர இரண்டு கட்சிகளும் நீக்கமர இருந்தது என்பது பல்வேறு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பேசினோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் இருந்து பல்வேறு கருத்துக்களை எடுத்துக் கூறிய அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.